இத பார், பொம்பளைகள்ல 2 டைப். பொம்பளைத்தனமா இருக்கிற பொம்பளைங்க, ஆம்பளைத்தனமா இருக்கிற பொம்பளைங்க. அதுல ஜீவா 2வது டைப். அதனால அவன் வீரத்தை புகழணும்டா. எஸ், லவ் லெட்டர். டேய், பேப்பர் 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 டேய். பத்தியா, படிக்கிற பசங்க ரூம்ல எப்பறா பேப்பரும் பேனாவும் பென்சிலும் கிடைக்கும்? ஒரு செல்போன் வாக்மேன் இது கேட்டா கிடைக்கும். டேய், வாக்மேன் எங்கடா? இதோ ரெக்கார்ட் பண்ணல. டேய், இந்தா ரெக்கார்ட் பண்ணு. ஓகே. அன்புள்ள அதிரடியே, வீரத்தில் நீ ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மி, வெற்றியில் நீ ஒரு ராஜராஜ சோழி, சோழி, தீரத்தில் தேசிங்க ராஜி, ராஜி, புலித்தோல் போர்த்திய பசு கேட்டிருப்பாய். ஆனால் நீயோ பசுத்தோல் போர்த்திய காளை. ஐயோ, ஆம், காளை. அதனால் தான் உனக்கு ஜீவா என்று ஆண் பெயரை வைத்திருக்கிறார்கள். கொன்னுட்டடா, கொன்னுட்ட. ஏய் ஜெயராம், இது என்ன கேசட்? கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பாங்க, நீ என்ன கேசட் கொடுக்கற? இது கம்ப்ளைண்ட் இல்ல, காம்ப்ளிமெண்ட். புரியல. புகார் இல்ல, பாராட்டு. இங்கிலீஷ் எனக்கு புரியுது, நீ சொல்றதுதான் புரியல. இதுல என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிருக்கேன். ப்ளீஸ் கேளுங்க. சரி, வச்சிட்டு போ, நான் கேக்குறேன். ப்ளீஸ் கேளுங்க. வச்சிட்டு போ ஜெரி. ஓகே, கூல் கூல் கூல். தண்டபாணி, ஏன் லேட்? ஆக்சுவலா இன்னும் லேட் ஆயிருக்கு மேடம். வர வழியில ஒரு பிக் பாக்கெட்ட வேகமா துரத்திட்டு வந்ததுல சீக்கிரம் வந்துட்டேன். வீரபாண்டிய கட்டபொம்மி, ராஜராஜ சோழி, தேசிங்க ராஜி, அதுக்கே அப்பீட் ஆயிடுவாடா. எங்க போற? இப்பதானே கேசட் கொடுத்துருக்கற, ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு போவோம். டேய், ரிசல்ட் தெரிஞ்சுக்க நான் என்ன பாட்டு பாட சான்ஸ் கேட்டு இளையராஜா சார் கிட்ட கேசட் கொடுத்துருக்கேன். என்ன உச்சு? இது இளையராஜா இல்லம்மா, இளையராஜி. மேடம், நேத்து உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, என்னாச்சு? மாப்பிள்ளை பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேடம், what is this? What happened? என்னவோ அவ என்ன தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல போறா பாரு. ஓகே. டேய், சாவி எங்கடா? என்ன கேட்டா உன் கையில தான இருந்துச்சு. அச்சச்சோ, உள்ளே வச்சிட்டேன் போல இருக்கு. போச்சு. மேடம் சொல்லுங்க மேடம். மேடம், இவர் கேட்டதுல ஏதாவது தப்பா? டேய், சும்மா இரு. ஏன் மேடம் அழறீங்க? மேடம், சொல்லிட்டு அழுங்க மேடம். மேடம், மேடம், சொல்லுங்க மேடம். மேடம், நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? ஓகே. ஓகே. ஐ அம் நார்மல். ஐ அம் நார்மல். உங்க ப்ராப்ளம் என்னன்னு எங்க கிட்ட சொல்ல கூடாதா மேடம்? பி ஃப்ராங்க். யாரும் என்ன பொம்பளையாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மேடம், மாப்பிள்ளை பையன் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? இஸ் இட் சோ? நீ அழகா இல்ல, அதனால உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என்ன என்ன ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி என்ன பார்த்து பயப்படுறாங்க. இவ்வளவுதானா? அழகுனால ஆபத்தானே மேடம். நீங்க வேற அழகா இருக்கீங்கல்ல, அதனாலதான். இல்ல, நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க பத்தியா ஜீப் ஆகாட்டு சாப்பிடுறா சாப்பிடுறா. இங்க பாரு, போலீஸ் ஆண்டி ஒழுங்கா சாப்பிடல, போலீஸ் ஆண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவா. ஆமா, சாப்பிடுறா. வா ஜீவா, இன்னைக்குன்னு பார்த்து ஏமா லேட்டு? இல்ல, இன்னைக்கு ஸ்டேஷன்ல. அட விடுமா, எல்லாரும் வந்துட்டாங்க. வா வா. அண்ணி, நான் நல்லா இருக்கேன். வா வா. சார், ஐயோ, என்ன சல்யூட்லாம் அடிக்கிறீங்க? இவங்க என் தங்கச்சி ஜீவா, பொண்ணு. போலீஸ். உட்காருங்க உட்காருங்க. ஏய் ஜீவா, ஜீவா, என்னம்மா இது? ஜீவா, அப்பா, பொண்ணு போலீஸா? அதானே, புரோக்கர் இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா ரெடி. அதனால என்னடா? அதனால என்னவா? என்னப்பா சொல்றீங்க? ஒருவேளை எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதாவது ஒரு தகராறு வந்து கடைசியில லட்டி சார்ஜ்ல கொண்டு போய் விட்டுருச்சுன்னா? ஆமாங்க, பையன் சொல்றது கரெக்ட் தானே. பொண்ணு ஏதோ ஒரு ரிசப்ஷனிஸ்ட், டைப்பிஸ்ட், இல்ல வெறும் பொண்ணா இருந்தா கூட போதுமே. அதென்னது போலீஸ்? ஆம்பளை உத்தியோகம். வாடா ஜீவா, சொல்றது கேளு. என்னங்க இது? ஒண்ணு இல்ல, பொண்ணு போலீஸ்னா பையன் பயப்படுறான். ஏ, பையன் திருடனா? ஐயோ ஜீவா, நீங்க சும்மா இருங்க. நீ என்னடா இது? சும்மா இருங்க. இவன் இப்படி இந்த பொண்ணு பேசுறான். வேணா வேற பொண்ணு. All of you get out. இதே வேலை உனக்கு. என்னம்மா இது? இதுவும் போச்சு. அடடா. அம்மா, என்னம்மா அது? அழாதீங்கம்மா.
நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், அத முதல்ல ஞாபகம் வச்சுங்க. வெறுப்பேத்தாத தண்டபாணி. நான் முதல்ல பொம்பளை, அப்புறம் தான் போலீஸ் ஆபீசர். எனக்கும் ஒரு இதயம் இருக்கு. அதுல ஆசை இருக்கு, காதல் இருக்கு, ரசனை இருக்கு. இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குள்ள இருக்கிற பெண்மைய மதிக்க தெரியாத இவங்களெல்லாம் நிக்க வச்சு சுடணும். ஐம் சாரி, என்னோட பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க வேலையை பாருங்க. இட்ஸ் ஓகே. ஏய் ஜெரி, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல திருடுற? இல்ல காவி சாசெட்டு, சாவி கேசெட்டு. ஓ, கேசட் கொடுத்தல, மறந்தே போயிட்டேன், கேட்கவே இல்ல. ஐம் சோ சாரி. அப்பா நல்ல வேளை கேட்கல. ஏ? இல்ல இது பைரசி கேசெட்டு, நான் ஒரிஜினல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன் டிடிஎஸ் எஃபெக்ட்டோட. ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் கேட்கணும்னு எவ்வளவு ஆசையா கொண்டு வந்திருக்க. குடு, நான் கேட்டுட்டு தரேன். நான் அப்புறம் குடு. இல்ல குடு வேண்டாம். ஜெரி, ஐயோ. குடு. வாக்மேன் வேற ரெடியா வச்சிருக்கா, நிக்க வச்சு ஷூட். இவ்வளவு ஆர்வமா கேட்கணுமா? என்னங்க இதுல ரீவைன் வேற. ராஜராஜ சோழி காப்பாத்துமா. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நான் இல்லைங்க, அந்த சலூன் மாதிரி தாங்க. ஒண்ணுமே கேட்கல, டேப் சைலண்டா ஓடுது. உன் மனசுக்குள்ள இருக்கிறத டேப்ல சொன்னதா சொன்னேன். மனசுக்குள்ளேயே சொல்லிட்டியா? சமத்து. எனக்கு தெரியும், டேப் பண்ணும்போது ரெக்கார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிருக்க மாட்டேன். புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டீங்களே. அந்த டேப் ஏன் காலியா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏ? அந்த டேப்ல இருக்கிற மாதிரி என் மனசும் காலியா இருக்கு. அதை நீங்க தான், சாரி நீ தான் ஃபில்அப் பண்ணும். பிலிப்னா? ஃபில்அப்னா நான் இவ்ளோ யோசிச்சிருக்கேன்ல, நீயும் கொஞ்சம் யோசி. பாய். ஹலோ, யா இன்ஸ்பெக்டர் ஜீவா ஹியர். என்ன? எங்க? ஓகே, நான் இப்பவே வரேன். நீங்க? மேனேஜர் நல்லி சில்க்ஸ். எஸ், என்ன பிரச்சனைங்க? எனக்கு வேலை போகுது, அதான் பிரச்சனை. புரியல. சில்க் சாரீஸ் விளம்பரத்துக்காக லட்ச லட்சமா செலவு பண்ணி பேனரை எரெக்ட் பண்ணிருக்கோம். சோ? என்ன சோங்கிறீங்க? ராத்திரியோட ராத்திரியா எவனோ பேனர்ல இருக்க முகத்தையே மாத்திருக்கான். நீங்க இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தானே, உங்களுக்கு தெரியாம இது எப்படி நடக்கும்? மேடம், உங்கள மாதிரியே இருக்கு. உங்களேதான். நீங்களே தான். பியூட்டிஃபுல். நீங்க இந்த சில்க் சாரியில எக்ஸலண்டா இருக்கீங்க. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறத விட ரெகுலர் மாடலாவே இருந்துடலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே மேடம். சார், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பேனர்ல யார் முகத்தை மாத்துனாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்துடலாம். வேண்டாம் மேடம், பாஸ் இப்பதான் போன் பண்ணாரு. இந்த பக்கம் கார்ல போனவங்க பேனரை பார்த்துட்டு ஓஹோன்னு புகழ்ந்திருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். அதனால கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறோம். சாரி மேடம், நான் வரேன். மேடம், அப்ப போலாமா? இத யார் பண்ணிருப்பாங்க? நான் தாங்க பண்ண. டேய், எதுக்கு
சார் இப்படி கை பிடிச்சி தர தர எடுத்துட்டு வரீங்க? என்ன அதட்ற? இன்னமும் 3 பொண்ணை லவ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிட்ட. சரி, இப்போ நான் ஐ லவ் யூ சொல்ல வைக்க வேண்டிய ரெண்டாவது கில்மா யாரு? கில்மாவா? என்னடா லவ் பண்ண போற பொண்ணு போய் கில்மாங்கறான்? நீ ஏன்டா குமுறுற? அவன் என்ன காதலிச்சு கல்யாணமா பண்ணிக்க போறான்? வெறும் சேலஞ்சு தானம்மா. ஏய் சே, யாரா ரெண்டாவது பொண்ணு? போடா, இன்னும் முதல்ல காட்டின அந்த போலீஸ்காரியா ஐ லவ் யூ சொல்ல வைக்கல, அதுக்குள்ள ரெண்டாவது பொண்ணுக்கு போயிட்டான். ஏய், போலீஸ்காரிக்கு தொண்டையில இருக்கடா ஐ லவ் யூ, வெளியே வர வேண்டியதான் பாக்கி. தொண்டையில இருந்தா வெளியிலயும் வரலாம், முழுங்கவும் முழுங்கிடலாம். ஏய், கழுத்தை நெரிச்சு வெளியே கொண்டு வந்துட மாட்டேன். கிழிச்ச பாத்துறேன் அதையும். ஓய், என்னடா பாக்குற? வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. அங்க பாருடா. வேண்டாம். ஐயோ, யாரும் மேல வர முயற்சிக்காதீங்க. பில்டிங் மேல என்னடா பண்ற? ஐயோ, நான் சொல்றதை கேளுங்க, என்ன தடுக்காதீங்க. சரியான லூஸ். ஐயோ, யாரும் என்ன காப்பாத்தாதீங்க. காதல்ல தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஒரே முடிவு தற்கொலைதான். என்ன சாக விடுங்க. சரிதான், தற்கொலை கேஸ். அம்மா அவன் ஏன்டா? சுமாரண்டா. ஜெரி, நீ ஐ லவ் யூ சொல்ல வைக்க வேண்டிய அடுத்த பொண்ணு கில்மா. இவதான். என்னடா சேலஞ்ச்? சேலஞ்ச். நீ பாத்திர விழுந்துற போற. ஏய், ஏன்டா கொந்தளிக்கிற? வேடிக்கை பாடுறா. சரி, தூள் கலப்புமா. போங்க, எல்லாரும் விலகி போயிடுங்க. நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? யாரும் போக மாட்டீங்களா? போங்க இங்கிருந்து. என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. தயவு செஞ்சு என்னை சாக விடுங்க. ப்ளீஸ். நான் வாழ விரும்பல. என்னை விட்டுடுங்க. எனக்கு வாழணுங்கிற விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் இங்கிருந்து போயிடுங்க. என்னை சாக விடுங்க. போங்க எல்லாரும். நான் சாகணும். ஏய், யார் பண்ணி? மேடம், நீங்களா மேடம்? நீங்க போய் இப்படி பண்ணலாமா மேடம்? மேடம், சொன்னா கேளுங்க மேடம். வாங்க மேடம். விடுங்க. ஐயோ மேடம். உங்களுக்கு ஒண்ணு புரியுது சார். ப்ளீஸ் நீங்க போங்க. மேடம். சார். அப்படி போடு. யோ யோ யோ, கடைசியில கதையை மாத்திட்டியா? ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி. என்னையா கதையே மாத்திட்டீங்க? யோ, சண்டடி சாக்குல கதை கதைங்கிற 3 ஷெட்யூல்ல கேட்டுக்கிட்டு சொல்லவே மாட்டேங்கிற நீ. கிடைச்சா சொல்ல மாட்டேனா? எங்க திருடினியோ அங்க கேளு, கிடைக்கும். ஹலோ, ஐம் ஜெரி. ஹாய் ஐ அம் உங்களுக்கு தெரியாம இருக்குமா ஜனனி? உங்க தென்றல் ஒரு நேரம் படத்தை 20 வாட்டி பார்த்திருக்கேன் தெரியுமா? ஏன் கதை புரியலையா? உங்களுக்கு அடி எதுவும் படல? இல்ல, நான் மெத்தையில தானே விழுந்திருக்கேன். உங்களுக்கு? நானும் மெத்தையில உங்க மேல தானே விழுந்தேன். ஆமா, நீங்க யாரு? அது 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 ஃபயர் சர்வீஸ், தீயணைப்பு துறை. இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதான் நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்கன்னு நினைச்சு காப்பாத்த குதிச்சிட்டேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். அகிலாண்டோ, ஐயா என்ன கண்டராவிது? எந்திரிமா. ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். என்னங்க உங்க பேர் அகிலாண்டமா? ஆமா, என் சொந்த ஊரு திருவானைக்காவல். அந்த ஊர் அம்பாள் பேரு அகிலாண்டேஸ்வரி. அதான் அகிலாண்டம். நிஜ பேர் சொல்றீங்க? உங்க இமேஜ் என்ன ஆறுது? பாப்பா, நேர்ல நிஜம்தான் சொல்லணும். பத்திரிக்கையில மட்டும்தான் பொய் சொல்லணும். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு பொய் தான் பிடிக்கும். ஓ, ருக்கு, ஒன் செகண்ட். திஸ் இஸ் ருக்மங்கதன். இந்த அகிலாண்டோங்கிற நிஜத்தை ஜனனிங்கிற ஃபேமஸ் பொய் ஆக்குன என்னோட மென்டர். என்னோட கால் ஷீட்ல ஆரம்பிச்சு பெட்ஷீட் கலர் வரைக்கும் எல்லாமே இவர் தான் டிசைட் பண்ணுவாரு. பை தி வே ருக்கு, ஹி இஸ் மிஸ்டர் ஜெரி. எல்வி காலேஜ்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். பை தி வே, நேர்ல நிஜம்தான் சொல்லணும். உங்க காலேஜ் ஐடி கார்டு ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்யறாரு. ஓகே பை. ஓகே பை. சரி. ஹலோ ஹலோ ஹலோ,
இந்த லொகேஷன் மறுபடியும் கிடைக்காதுங்க. என் பிளான் எல்லாம் கெட்டு போச்சு. வயிறு எரியுதுயா. எரியுதா? ஃபயர் சர்வீஸ் இப்பதான் போறான், விட்டு அணைக்க சொல்ல. போட. சரி, ஷூட்டிங்க பாதியிலே கேன்சல் பண்ணிட்டியே. அப்போ இந்த படத்தை எப்ப முடிக்க போறோம்? என்ன பெரிய படம்? பப்படம் எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாம். ஹேய், திஸ் இஸ் டூ மச். இவ்வளவு அலட்சியமா பேசுற? உனக்கு என்ன வேணும்? உன் கல்யாணம் எப்ப பண்ணிக்க போற? திரும்ப திரும்ப என் கல்யாணத்தை பத்தியே பேசாத. சினிமால நான் அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. பட் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஜனனி இல்ல, அகிலாண்டம். சப்போஸ் நீ யாரையாவது லவ் பண்றியா? ஃப்ராங்கா சொல்லுமா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்ற? எப்ப கல்யாணம்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்ப சொன்னியே அதான் கரெக்ட். உனக்கு நான் 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு முடிவை சொல்லு. ஓகே? ஓ, என்னம்மா முடிவெடுக்க போறீங்க? அதான் 10 நாள் டைம் கொடுத்திருக்காரு. எது வேணாலும் நடக்கலாம். லெட்ஸ் பீ பாசிட்டிவ். ருக்குவே மனசு மாறலாம். அகிலாண்டோ, யோசிச்சு பார்த்தேன், மனசு மாறி. சி, கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அத போய் 10 நாள்ல முடிவெடுன்னு பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிடும். உனக்கு நான் 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள அவசியம் நீ ஒரு முடிவு எடுத்தாகணும். ஏய் ஏய் ருக்கு. எனக்கு என்னமோ ஜனனியை நீ போஸ்டர்ல பார்த்ததும் ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஏன் ஜனனி எங்க போறா, எங்க வரா, எந்த ஷூட்டிங் அட்டெண்ட் பண்றா, எந்த ஃபங்க்ஷனுக்கு போறா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சிச்சுனா? என்னடே, அது தெரியாம தான் நாம திண்டாடிட்டு இருக்கோம். சப்போஸ் அவளோட டைரி நம்ம கைக்கு கிடைச்சிச்சுனா? யார் தெரியுமாடா? ஜனனியோட டைரிடா. அவளோட டைரியையே நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா? ஏய், உனக்கு என்ன பணம்? உனக்கு பணம் என்னடா வேணும்? பரதேசி, ஒரு நிமிஷம்டா. பரதேசி பணம் இங்க பின் இங்க பர்ஸ காணுமே. இருந்ததனையா காணாம போறதுக்கு? பரதேசியா? யாரை பார்த்து? கையறா ஏடா சார், தண்ணி போட்டு பில்லுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறார் சார். அடச்சி, யார் நினைச்சா இவர? எவ்வளவு பெரிய மனுஷன் இவரு. ஒரு பர்ஸ தொலைச்சிட்டாரு, அதுக்காக சொக்கையிலே கை வைப்பியாடா நீ? என்ன தைரியம்டா உனக்கு? எவ்வளோடா ஆச்சு பில்லு? 4600 ரூபாய் சார். இருக்கா? இந்தா போ. போடா, பார விட்டு போடா. ஊரை விட்டே நீ போடாடே. டேய், எதுடா உனக்கு இவ்ளோ பணம்? பர்ஸ்ல இருந்தது. யாரோட பர்ஸ்ல? சாரோட பர்ஸ்ல. தப்பா? தப்பு இல்ல. அவர் குடிச்சதுக்கு அவர் பர்ஸ்ல இருந்து அவர் பணம் எடுத்து கொடுக்கிறது பதிலா அவர் பர்ஸ்ல நீ அடிச்சு அவருக்கு பதிலா அவர் பர்ஸ்ல நீ பணம் எடுத்து கொடுக்குற. தப்பு இல்ல. தப்புதான், தப்புதான். ஏய் சப், தபா, நான் குடிச்சதுக்கு நீ பணம் தரல மேடா. இது தப்பு இல்லையா? நான் ஜனனியோட ரொம்ப பெரிய ஃபேன் சார். இத என்னோட ட்ரீட்டா வச்சுக்கோங்களேன். நீ ஃபயர்மேன். கரெக்ட் சார். அவன் அவர் ஃபயர்மேன், நான் ஏய் பார்பர். பொத்து. சார், இந்த ஜனனி இருக்காங்களே, ஐயோ, எதுக்கு சார் அலறீங்க? சார், சார், ஜனனிய 5 வயசு வரைக்கும் இந்த தோல்ல போட்டு வளர்த்தேன். அப்புறம் இறக்கி விட்டேன். அப்புறம் அவளே வளர்ந்துட்டாளே. ஐயோ, இந்த ஜனனி ப்ரோக்ராம் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஜனனி டெய்லி காலையில 5 o'clock ஷார்ப் 5 மணிக்கு எழுந்துப்போ. எழுந்த உடனே 5ல இருந்து 5:30 வரைக்கும் ஜாகிங். ஐயோ, விட்டு 1/2 மணி நேரம் ஜாகிங் பண்ணுவோம் போல் இருக்க சார். அதை விடுங்க, விஷயத்தை சொல்லுங்க. 5:30 ஆயிடுச்சா? 5ல இருந்து 5:30 வரைக்கும் ஜாகிங். ஜாகிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாவே குளிக்கிறதுக்கு போவோம். பாத்ரூமுக்கு கதவு இருக்கு, பட் இருந்தாலும் பாடிண்டே குளிப்போம். ஐயோ, அப்புறம் வந்து வெளியில வந்து ஒரு ஃபுல் டம்ளர் என்ன ஜூஸ் தெரியுமா? கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், சொரைக்காய், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் ஜூஸ். அதை குடிப்போம். அதை குடிச்சிட்டு ஷார்ப்பா 10 o'clock கார் வரும். அதுல ஜனனி ஏறிட்டு ஸ்ட்ரைட்டாவே she will go to dash. டேஷ்னா சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு. 10ல இருந்து 12 மணி வரைக்கும் டேஷ்ல இருப்போம். அந்த டேஷ் தான் என்னன்னு சொல்லி தொலைங்களேன். சொன்னேனே. எங்க சொன்னீங்க? சொல்ல மாட்டேன்னு சொன்னேனே. திருப்பி திருப்பி சொல்றதுக்கு நான் என்ன குடிகாரனாடா? எனிவே ஃபயர்மேன், thanks for the treat. Okay?
நல்ல ஹலோ ஹலோ என்னத்த கீழே போட்டு போறான்? ஜனனி எப்படி மீட் பண்ணோன்னு கேட்டல, நம்ம அவளை தேடி போக வேண்டாம், அவளே நம்மள இன்வைட் பண்ணிருக்கா. என்ன சொல்ற? இத பார், ஜனனி இன்வைட்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ். சூப்பர்மா. வாங்க அண்ணாச்சி, வாங்க தம்பிச்சி. ஏய் நீ 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 ஜெரி இல்ல? நான் ஜெரியே தான். அம்மா நீ எப்படி இங்க? ஜனனி இன்வைட்ஸ். ஏது இன்விடேஷன்? ருக் இன்வைட்ஸ். நான் கொடுத்தேனா? என்ன கதை அடிக்கிற? என்ன சார் மறந்துட்டீங்க? அன்னைக்கு பார்ல நல்லா தண்ணி அடிச்சிட்டு மல்லாந்துட்டீங்க. பர்ஸ கூட தொலைச்சிட்டு பணம் கொடுக்க முடியாம திண்டாண்டீங்க. அப்ப நாங்க கூட உங்க பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சு பிக் பாக்கெட் அடிக்காம எங்க பர்ஸ் நாங்களே பிக் பாக்கெட் அடிச்சு உங்க பணத்தை எங்க பணமா கொடுக்கலையா? என்னப்பா குழப்பறீங்க? எங்களுக்கே குழப்பமா இருக்குது சார். நாங்க உங்க பில் செட்டில் பண்ணோமா இல்லையா? அதுக்கு நன்றி கடனா தான் இன்வைட் பண்ணீங்க. போதையில மறந்துட்டீங்க சார். ஏய் அதான்டா குடிகாரன் பேச்சு நம்பவே கூடாதுன்றது. ட்ரங்கட் ப்ளீஸ் குடிகாரன் எல்லாம் சொல்லாதப்பா. இப்போ உனக்கு என்ன, உள்ள போன அவ்வளவுதானே. ப்ளீஸ் கோ, உள்ள போ. வணக்கம். வணக்கம். ஹாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரஸ் மீட்டோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஜனனி நடிச்சு நான் தற்சமய இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த படத்தோட டைட்டிலை மாத்திருக்கேன். புது டைட்டில் என்னன்னா, மழை வருது கொடை கொண்டு வா. டைட்டில் நல்லா இருக்கு. ஏங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சாரல் அடிக்குது ஜன்னலை சாத்துங்கன்னு சொன்னீங்க. 2 நிமிஷம் முன்னாடி தான் நம்ம டிவி புகழ் நேமாலஜி சுவாமிநாதன் என் செல்லுக்கு மிஸ்டு காலையும் மீறி அவசரமா பேசினார். சாரல் அடிக்குது ஜன்னலை சாத்துங்க கூட்டினா 16 வருது, அது உங்களுக்கு ஆகாது, அதனால டைட்டிலை மாத்திடுங்கன்ட்டார். தட் இஸ் வை த நியூ டைட்டில் இஸ் மழை வருது குடை கொண்டு வா. இதை கூட்டினால 16 தானங்க வருது. கேட்டனே, கூட்டினா தானே 16 வருது, கூட்டாதீங்கன்ட்டார். அப்ப சாரல் அடிக்குது ஜன்னல் சாத்துங்க என்னாச்சு? அதை கூட்டணுமா? கூட்டினா 16 வருது, அதான் வேணான்ட்டார். அடடடடா, நீங்க கூட்டறது இருக்கட்டும் சார். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்கு கூட்டிருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் சம்பந்தமா உங்க கேள்விகளை ஜனனி கிட்ட இப்ப நீங்க கேட்கலாம். ஹலோ. ஏய் உன்னதாண்டா. யூ. நீங்கதான். நீங்க இந்த பத்திரிக்கை? பாக்யா சார் கூப்பிட்டீங்களா? இவர்தான் பாக்யா. ஓகே. நீங்க? நான் பாக்யா இல்ல. நானும் பாக்கியா இல்ல. பின்ன எந்த பத்திரிக்கை? அது வந்து நான் கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கையா? கேள்விப்பட்டதே இல்ல. என்ன வீக்லியா? ரொம்ப வீக்லிங்க. சர்க்குலேஷன் அநியாயத்துக்கு கம்மி. ஜெரிங்கிற புனைப்பேர்ல எழுதுறது நீங்க தானே? மச்சான் போட்டு வாங்குறா. என்ன மறந்துட்டீங்களா? ஜனனியுடன் ஒரு நாள்னு போன அக்டோபர்ல நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா ஆமா. அதையும் இப்படி முடிச்சிட்டீங்க. நான் அப்படி ஆரம்பிச்சதுனால இப்படி முடிக்க வேண்டியதா போச்சு. ஒருவேளை இப்படி ஆரம்பிச்சிருந்தேன்னா அப்படி முடிச்சிருப்பேன். ஆனா ஒண்ணு கவனிங்க, அப்படி இப்படி முடிச்சல. மேடம், நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டு என்ன பேட்டி எடுக்க போறீங்களா? இல்ல பத்திரிக்கைக்காரன் நான் வந்திருக்கேன், நான் கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ்வே ஒரு நினைப்பு தானே. அது எது நினைச்சிட்டு இருக்கோங்கிறத பொறுத்தது. நான் சினிமாவை நினைச்சிட்டு இருக்கேன். ஐ லவ் சினிமா. ஐயா, நான் அந்த நினைப்ப சொல்லிங்க. நீங்க நினைக்கிற அந்த லவ் நினைப்ப நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எனக்கு என் கெரியர் தான் முக்கியம். நான் அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இந்த பிரஸ் மீட் படத்தோட டைட்டில் மாத்தினதுக்காக மட்டும் இல்ல, ஜனனியோட டைட்டிலும் மாற போகுது. அதை அனௌன்ஸ் பண்றதுக்காகவும் தான். ருக்கு. எஸ், மிஸ் ஜனனி மிஸ்ஸஸ் ஜனனியா மாற போறாங்க. Great news. மிஸ்ஸஸ், வாட் இஸ் திஸ்? என்னது மிஸ்ஸஸ் ஜனனியா? இரு, ஐ அம் சாரி. அவங்க வெக்கப்படுறாங்க. அவங்க சார்பா நானே சொல்லிடுறேன், இன்னும் ஒரு வருஷத்துல ஜனனிக்கு கல்யாணம் போகுது. கல்யாணங்க? மாப்பிள்ள யாரு? நீங்க பார்த்து வச்சவரா இல்ல காதல் கல்யாணமா? அப்ப சினிமாக்கு முழுக்குதானா? மாப்பிள்ளை ஹீரோவா டைரக்டரா? Enough. இதோ பாருங்க, அதெல்லாம் இப்ப எதுவுமே கேட்காதீங்க. பட் ஒன் திங் இஸ் ஷூர், இன்னும் 1 இயர்ல ஜனனி இஸ் கெட்டிங் மேரிட். யூ நோ.
சாரி அகிலாண்டா, உன்னை கமிட் பண்றதுக்கு இதை விட்டா வேற வழி எனக்கு தெரியல. எந்த சினிமாலையும் வராத புது ஸ்கிரீன் பிளே. ஜனனி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ பெட்ரூம்குள்ள போய் அவ ட்ரெஸ்ஸிங் பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஜனனி பீரோ திறக்கிறப்ப டகால்னு சர்ப்ரைசிங்கா ரோஜா பூவை நீட்டுவேன். இதான்டா ஸ்கிரீன் பிளே. ஓ, ஸ்கிரீன் பிளே சூப்பர்மா. டயலாக் அத அவ சொல்வா, ஐ லவ் யூ. ஆஹா, ஹலோ, என்ன என்ன செக்யூரிட்டி? என்னது, இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்திருக்காங்களா? ஐயோ, உள்ள விடலாமாவா? என்ன உள்ள போட்டுருவாங்க. கதவை திறடா. Follow on. I am senior income tax officer Barbara D'Souza. பார்பரா? D'Souza. ஹலோ. டேய் லூசு. எஸ் சார். சார் சீக்கிரமா உள்ள போடா, அப்பதான்டா நான் வீட்டுக்குள்ள வர முடியும். சாரி சார், சாரி சார். ஓகே சார். என்ன? சிதம்பரம் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. யார் சிதம்பரம்? எஃப்எம் சார். ஓ, ரேடியோ மிர்ச்சி. சூரியன். ஐயோ, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் ஏன் உள்ள போகாம வாசலே நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொடையறாருங்க. சார், இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு சொல்றீங்க. ஆஹா, எனி ஐடென்டிஃபிகேஷன்? என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? இங்க பாத்தீங்களா, இடுப்புல மச்சம், பர்த் மார்க், பர்த் சர்டிபிகேட்லயும் இருக்குது, ரேஷன் கார்டுலயும் இருக்குது. மூடுங்க.